ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கைன்மாஸ்டர் டுட்டோரியல். கைன்மாஸ்டர் ஃபுல் எடிஷன் நான் கீழே லிங்க்கில் கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ கைன்மாஸ்டருக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டைட்டில் வேணுமோ வச்சுக்கலாம். அதை ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மீடியா கேக்கு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற வச்சுக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு ஃபோட்டோஸ் ஏதாச்சும் வேணுமோ வச்சுக்கலாம். நான் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணி இந்த கலையை வச்சிட்டேன். அடுத்து உங்களுக்கு தீம்ஸ் என்ன வேணுமோ அதை வச்சுக்கலாம். அடுத்து உங்களுக்கு முதல்ல இடையில கடைசியிலலாம் ஏதாச்சும் டெக்ஸ்ட் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுக்கு ஆடியோ வேணும்னா வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இந்த நீங்கள் இதுக்குள்ளேயே ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ப்ளஸ் ஐக்கன் இந்த கிளிக் பண்ணுங்கள். இல்லை எம்டி ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா மீடியான்னு இருக்கோ அந்த இதில் அதே மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து லேயரில் போங்க. அதில் மீடியான்னு இருக்கும் அந்த இதில் உங்களுக்கு வேணுங்கிற ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் அவுட் ஆகும். அப்புறம் இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ பிக் சைஸில் வச்சாச்சு. இப்போ இந்த இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல மூவ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இதை அழுத்தி பிடிச்சி உங்களுக்கு தள்ளி வச்சுக்கலாம். இப்போ இந்த இது அளவு கம்மியாக இருக்கணும்னு நான் இந்த இதை வச்சிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோடுக்கு இந்த சைடு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்கிறதெல்லாம் ட்ரிம் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு இந்த இது ஃபுல் சைஸில் வேணுமா ஆஃப் சைஸில் வேணுமா அந்த மாதிரி வச்சுக்கிறது. நான் ஆஃப்லேயே வச்சுக்கிறேன். அடுத்தது உங்கள் இதை ரொட்டேட் பண்ணுறது மிரரிங் பண்ணுறது அந்த இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வேணாம், பேக் போயிடுறேன். அடுத்து அனிமேஷன் உங்களோட இந்த இது வர்றது எப்படி அப்படிங்கிறத பற்றி இந்த இதில் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு எது வேணுமோ அதை வச்சுக்கலாம். அந்த இதை வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அது மாதிரி வரும். அதுக்கு டைம் கூட நீங்கள் வச்சுக்கலாம், எவ்வளோ நேரம் ஆகணும் அப்படின்னு. அடுத்து ஓவரால் அனிமேஷன் உங்களுக்கு ஃபுல்லாகவே எந்த மாதிரி வேணும் அது மாதிரி இது உங்களுக்கு ஃபுல்லாகவே எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறது இதில் வச்சுக்கலாம். இப்போ நான் சும்மா இதே வச்சிட்டேன். அடுத்து அவுட் அனிமேஷன் உங்களுக்கு முடிகிறப்ப எந்த மாதிரி வேணும் அப்படின்னு உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம். இந்த இதுக்கு டைம் இருக்குது அந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து உங்களோட இமேஜை க்ராப் பண்ணிக்கலாம். மாஸ்க் அமுக்குறீங்கன்னா உங்களுக்கு இதுமாரி ரவுண்டாக வரும், அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற ஷேப் கூட வச்சுக்கலாம். அடுத்து உங்களுக்கு ஃபெதர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வேணாம் மாஸ்க் அதனால் பேக் போயிடுறேன். அடுத்து ஒப்பாசிட்டி உங்களோட ஒப்பாசிட்டி எவ்வளோ வேணும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கலர் ஃபில்டர் உங்களுக்கு எந்த கலர் வேணும் அது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் நார்மலே வச்சிடுறேன். அடுத்து கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு எவ்வளோ கலர் வேணும் அது மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இன்ஃபர்மேஷன் உங்களோட இந்த ஃபைலோட இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கரெக்டாக பார்த்து சொல்லலாம். இந்த பட்டன் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிரிட் மோடில் வந்துடும். நான் இதுவே வச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கீ எதுக்குன்னா
உங்களோட இந்த படம் எப்பப்போ வரணும் எப்பப்போ வேணாம் அப்படிங்கிறது பார்க்க. இப்போ வந்து இந்த இடத்துல வச்சு உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல வச்சு இந்த இதை எங்கே வேணாலும் நகர்த்தி வச்சுக்கலாம். இப்போ இங்கே வச்சிட்டேன். அடுத்தது திரும்ப நடுவுலேயே கொண்டு வந்து வச்சிடுறேன். அடுத்தது இந்த சைடு கொஞ்சம் தள்ளி திரும்ப நடுவில். அடுத்தது இங்கிட்டு திரும்ப நடுவில். அடுத்தது இந்த சைடு கடைசியில் இங்கே சென்டரில். இப்போ ரைட் கொடுத்துருங்க. இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு வருது. இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இப்போ இந்த வாய்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற வாய்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த லேயர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். எஃபெக்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி எஃபெக்ட் வேணுமோ அது மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு டவுன்லோடு கூட பண்ணிக்கலாம் எஃபெக்ட்ஸை. அடுத்து ஓவர்லே உங்களுக்கு இடையில வந்து சும்மா ஜிஃப் அனிமேஷன் மாதிரி வைக்கிறதுக்கு வந்து இருந்தது. அடுத்தது டெக்ஸ்ட் உங்களுக்கு வேணுங்கிற டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதுக்கு ஃபோன் கூட சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணி காமிக்கிறேன். டாப் 10 தமிழ் டெக்குன்னு டைப் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல வச்சாச்சு. இந்த இது ஃபுல்லாகவே இருக்கும். அதே இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் எல்லாமே வச்சுக்கலாம். அடுத்தது ஹேண்ட் ரைட்டிங். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற படத்தை வரைஞ்சிக்கலாம். அதை எரேசர் டூல் வச்சு இது கலர் வச்சு எந்த கலர் வேணுமோ அதை வச்சு வரைஞ்சிக்கலாம். எரேசர் டூல் வச்சு அழிச்சிக்கலாம் உங்களுக்கு வேணாட்டி. அந்த ட்ராயிங்க்கு நிறைய செட்டிங்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணாட்டி அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல டவுன்லோட் டிலேட் பட்டன் அமைக்கி டிலேட் பண்ணிக்கலாம். இப்போ ஆடியோ அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு எல்லா உங்கள் இதில் இருக்கிறது எல்லாமே வந்துடும். கேலரியில் இருக்கிறது எல்லாமே வந்துடும். இப்போ நான் சாங்ஸ் எது வேணாங்கிறதுனால பேக் போயிடுறேன். இப்போ உங்களுக்கு வீடியோ முடிஞ்சு இந்த இடத்துல இருக்க பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெளியில் வந்துடும். இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக பண்ண வீடியோ முன்னாடி வந்திருக்கும். இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஷேர் பட்டன் இருக்கும். அந்த கிளிக் பண்ணி சேவ் டு கேலரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிக்கும். இல்லாட்டி வேறு ஏதாச்சும் ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நம்மளோட வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.